ஹலோ வெல்கம் பேக் டு கமாலியல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு நியூஸாக பரவிட்டு இருந்த அந்த ஒரு போதைப் பொருட்களுடைய புழக்கம் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஆக்டர் ஸ்ரீகாந்த் அப்படின்றவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு ஆக்டருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஒதுக்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா வந்து இது நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு ஒரு வேக்கப் கால். ஸோ நம்ம இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் கரெக்டான டைமில் உங்களை வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 23ஆம் தேதி ஜூன் மாதம், இந்த மாதம் 23ஆம் தேதி ஒரு 3 4 நாளைக்கு முன்னாடி சென்னையில் வந்து இந்த நைட் கிளப் அப்படின்ற நைட் லைஃப் நடக்கிற கிளப்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு இடத்துல வந்து இவங்கெல்லாம் இருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு சண்டை நடக்குது. ஒரு சண்டை நடக்கும்போது போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த சண்டையில் ஈடுபட்டவங்கள. அதில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் பேர் வந்து டி. பிரசாத் அப்படின்றவர். அவர் யாருன்னா, ஒரு முன்னாள் அதிமுகவோட ஐடி விங்கோட ஒரு மெம்பராக இருக்கிறவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் இந்த விஷயத்தில். அப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும்போது விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த டி. பிரசாத் அப்படின்ற இந்த மனுஷர் வந்து யாருன்னா, அந்த ஒரு போதைப் பொருட்களை எல்லாம் வந்து இந்த கடத்துகிற ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு மனுஷர் அப்படின்றது வந்து போலீஸ்க்கு தெரிய வருது. மேலும் துருவி விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்ற இந்த ஆக்டர், இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த ஆக்டர் வந்து இந்த பிரசாத் அப்படின்றவரோட ஒரு கிளையண்ட் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ பாருங்கள், அந்த பிரசாத் அப்படின்றவரோட பேர் ரொம்ப வெளியே வரல. ஏன்னா அவர் பேர் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் மாதிரி அவர் இருந்தனால அவரை பற்றி பெரிய அளவுக்கு யாருமே பேசவோ எதுவும் பண்ணல. பட் இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு மனுஷரானனால, ஒரு ஆக்டர் அப்படின்றனால வந்து அவர் பேர் இன்வால்வ் ஆனதால அது ஒரு பயங்கர ஒரு பூகம்பமான மாதிரி வந்து ஒரு நியூஸாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் எனிவே போலீஸ் வந்து அவர் வீட்டுக்கு வந்து சர்ச் நடத்துகிறாங்க. வீட்டில் போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே ஒரு 7 பேக்கெட்ஸ் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்கெட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஒரு பேக்கெட் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு பேக்கெட் கிடைக்குது. 1 கிராம். அது சின்ன அமௌண்ட்டில் தான் வச்சுருப்பாங்க போல். அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க போல். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம், அந்த கொக்கைன், மெத் அப்படின்னு, மெத்தப்பட்டமைன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ போலீஸ் வந்து இதை சீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து போலீஸ் அவருக்கு ஃபோன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது, ஒரு 4.25 லட்ச ரூபா வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ ரூபா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக் மாஃபியாஸ் கிட்ட வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒரு 40 தடவைக்கு மேலே வந்து இவர் வந்து காசு அனுப்பி கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போலீஸ் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரை எடுத்து கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. பண்ணி பார்க்கும்போது இவரோட பிளட்டில் வந்து இந்த போதைப் பொருட்களோட அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நர்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் வந்து போதை எடுத்திருக்காரு. இந்த மாதிரிப்பட்ட இந்த சென்சிட்டிவான சிந்தடைஸ்டு ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து இப்போ இவரை வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இனி கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் அவருக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம். இல்லை அதுக்கு மேலே கூட கிடைக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். பட் அவரை வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது அவர் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த கொக்கைன் அப்படின்ற விஷயத்த வந்து யூஸ் பண்ணுறது இல்லீகல் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளுமே நிறைய பேர் வந்து இது இல்லீகல்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு சின்ன ஆட்களுக்கெல்லாம் ஒரு வேளை தெரியாமல் கூட இருந்துக்கலாம். பட் அப்படி நம்ம தெரியாமல் இருக்கிறோம், தெரியாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால வந்து இந்த சட்டங்களாகட்டும், இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாமா அப்படின்னு நினச்சா நடக்கவே நடக்காது. பாருங்கள், அந்த ஆள் வந்து அந்த ஸ்ரீகாந்த் அப்படின்ற அந்த ஆக்டர் வந்து இப்போ வருத்தப்படுறாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலி இருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, போலீஸ் வந்து வேறையுமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த நெட்வொர்க் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, எதுவும் நைஜீரியாவிலேருந்து வந்து இதை வந்து சப்ளை பண்ணுறாங்க போல. ஸோ அவங்க போலீஸ் வந்து அந்த ஒரு ட்ராக்கிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டி. பிரசாத் அப்படின்ற அந்த ஆளை வந்து விசாரணை பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து வெறும் அவர் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கில் மட்டும் கிடையாது. இந்த ஜாப் ஸ்கேம், கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கேம் பண்ணுறது, அப்புறம் வந்து நிலங்கள் எல்லாம் வந்து அபகரிக்கிறது, இந்த மாதிரி பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லேயுமே வந்து இருக்கிறதா வந்து தெரிய வருது.
ஸோ நம்ம நினைக்கலாம் இது எதுக்கு ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஏதோ ஒரு ஆக்டர் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கெமிக்கல் போதைப் பொருட்கள் வந்து ஈஸியாக இப்போல்லாம் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்குள்ளாடி வந்து ஈஸியாக புழங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம எப்படி இருந்த இடத்துலேயே வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி பட்டத்தில் வந்து ஃபுட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அதேமாதிரி ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி மாஃபியா, ட்ரக் மாஃபியாஸ் எல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் ஈஸியாக வந்து திங்ஸை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சர்க்கிளில் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பான முறையில் ரொம்ப வந்து அலர்ட்டாகவும் விழிப்புணர்வாகவும் நம்ம இருக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமை. நம்ம நினைக்கலாம் இது எங்கேயோ நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. 2019ஆம் வருஷத்தில் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ரிப்போர்ட் வருது. அதில் வந்து என்ன கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி மக்கள் வந்து இல்லீகலான முறையில், அப்படின்னா கவர்மெண்ட் விதிகளுக்கு மேலே இந்த மாதிரி இல்லீகலான முறையில் வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் ரிப்போர்ட்டே வந்து 2019 வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 வருஷம் தாண்டி இருக்கோம். இப்போ நினச்சி பாருங்கள், இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாத அளவு இருக்குது. இப்போ இந்த ரீசெண்டாக வர நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து போலீஸ் விசாரணை பண்ணி வரும்போது கடைசியில் அவங்க எல்லாம் கனெக்டட் எங்கன்னா இந்த போதைப் பொருட்கள். ஏன்னா இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மிருகமாக மாறிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க ட்ரிகர் ஆகி அவங்களோட சுயநலத்தை இழந்து என்னமோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாடி நம்ம போகவே கூடாது எக்காரணம் கொண்டும். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆன்மாவை வந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிச்சுனாலே அது ஒரு பயங்கரமான ஒரு நம்ம இந்த உலகத்தில் நம்ம பண்ணுற ஒரு தர்மம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சில டைம் வந்து கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும், கவர்மெண்ட் இதெல்லாத்தையும் கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணணும். கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த விதிமுறைகள் வைக்கிறதாகட்டும், ரெய்ட் நடத்துறதாகட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸோட மைண்டுக்குள்ளாடி என்ன யோசிக்கிறாங்க, இவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ண முடியாது இல்லையா? ஒரு விதத்தில் அவங்க வந்து இந்த ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். இதுக்கு வர அந்த சப்ளைஸ் எங்கேருந்து வருது, இந்த சப்ளை யார், இதுக்கு இந்த நெட்வொர்க் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளோட ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நம்ம தான் சஃபர் ஆகும். நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி நம்ம தான் சஃபர் ஆகும். ஸோ அங்கே எங்கேயோ நடக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. பட் நம்ம ஃபேமிலிக்குள்ளாடி அது ஒரு விஷயமா நடக்கும்போது தான் நம்ம வந்து அது வந்து நம்மளை எந்த விதமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாடி எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் மச் இஸ் லாஸ்ட், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்மளோட செல்வம், நம்ம ஏதாவது சேமித்து வச்சுருக்கிற நம்மளோட காசு, பணம் இதெல்லாம் கூட நஷ்டமானால் நம்மளால் வந்து திரும்ப வந்து சேமிச்சிக்க முடியும், திரும்ப சம்பாதிக்க முடியும். நம்மளோட உடல்நிலை கூட கொஞ்சம் மோசமாயிடுச்சுன்னா நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் ஆஸ்பத்திரி போயிட்டு. பட் நம்மளோட கேரக்டர்லாம் ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்மளால் வந்து மீட்டெடுக்கவே முடியாது. அது வந்து நம்ம வாழ்க்கையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இந்த லைஃபையுமே வந்து அழிவுக்கு தான் கொண்டு போவோம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்ரீகாந்த் அப்படின்றவர், இவர் மட்டும் கிடையாது, இவரை வந்து ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு முகமானதால இந்த பேரை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. பட் யார் அதில் அஃபெக்ட் ஆனவங்களோ அவங்களோட ஃபேமிலி, அவங்களுக்குன்னு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்களெல்லாம் நினச்சி பாருங்கள். அவங்க எல்லாம் இப்போ வந்து எந்த ஒரு மனநிலையில் இருப்பாங்க, டோட்டலி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாடி நம்ம ஃபேமிலி வந்து போகக்கூடாது. ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமையில், ஏதோ ஒரு மோசமான கனெக்ஷனில் இப்படி வந்து ஏதாவது ஒரு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறதுக்கான முயற்சி அந்த ஃபஸ்ட் ட்ரை ஒரே ஒரு தடவை ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க கேட்பாங்க. ஒரு தடவை என்ஜாய் பண்ணிப்பார், ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிப்பார். இப்படி அந்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாது. அது வந்து ஒரு விதமான ஒரு அதுதான் போதை. அது வந்து அடிமையாக்கிரும் மனுஷங்களை அடிமையாக்கிரும். ஒரு தடவை அந்த ஃபஸ்ட் டைம் எஸ் சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் நோவே சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையே வந்து நாசமாக போயிடும்னு தான் அது வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களாகட்டும். பட் கவர்மெண்ட் எல்லாம் இப்போ வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அப்படி ஒரு அமைப்புக்குள்ளாடி எல்லாம் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலுமே வந்து நம்ம ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டோன்னா அஃபெக்ட் ஆனால் தான். ஸோ பேரண்ட்ஸாக இருக்கிற எல்லாருமே வந்து உங்கள் குழந்தைங்கள க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அவங்களோட மூட் ஸ்விங்ஸ், இல்லைன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து மேக்ஸிமம் வேறு ஏதாவது ஹாபீஸில், ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுகள், அப்புறம் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்கள என்கேஜ் பண்ண விட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு தவறான பாதைக்குள்ளாடி போக மாட்டாங்க.
அதேமாரி அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் ஸ்கூல்ஸில் இருக்கும், காலேஜில் இருக்குது, இதில் இதுக்குள்ளாடியெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இன்கேஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இதை மாதிரி பண்ணால் கூட வந்து நம்மக்கிட்ட அவங்க அந்த தகவலை வந்து சொல்கிறது மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவங்கள மிரட்டக்கூடாது. ஏன்னா மிரட்டிட்டோன்னா அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ ஒரு எமோஷ்னலான ஒரு 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 கனெக்ஷன் மேக் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட கன்வே பண்ண முடியும். அப்போ தான் அவங்களும் சேம்பே அங்கே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட இருக்கிற பசங்க ஏதாவது பண்ணால் கூட அதை வந்து நம்மக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியை மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ வழியாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்ற அந்த கேரக்டர் வழியாக நமக்கு என்ன தெரிய வருது, இந்த 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 விஷயம் எதை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, நம்ம யாருமே வந்து இந்த மாதிரி பேட் சாய்ஸ்க்கான இம்யூன் நம்மக்கிட்ட கிடையாது. எல்லாருமே வந்து இந்த மாதிரிப்பட்ட ட்ராப்ஸில் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். எல்லாருக்குமே இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து சில டைம் நம்மளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணலாம். அப்படி யாராவது உங்கள்கிட்ட பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க மூஞ்சிலே எடுத்து இது எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு போயிருங்க. அவங்களே வந்து முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுங்க. நீங்கள் வந்து யாரையுமே, ஏன்னா இது வந்து யாரையுமே விட்டு வைக்காது இந்த உலகத்தில். எல்லாரையுமே வந்து நாட் பண்ணும். ஒரு தடவை அப்படின்னு தான் வரும் முதல்ல. ஆனால் அந்த ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, இவருக்கு நடந்த அதே நிலைமை தான். எவ்வளோ ஃபேமஸோட உச்சகட்டம், எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு நேமும், ஃபேமும், எல்லா மகிமையும் இருந்தாலுமே, ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம மொத்த மகிமையும், நம்மளோட குடும்பம், நம்ம எல்லாமே இவ்வளோ நாள் கட்டி காத்த எல்லா விஷயங்களுமே வந்து தரைமட்டமாக போயிடும். அதுதான் இந்த போதைன்ற அந்த ஒரு மகா கொடிய ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு யாருமே அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நேஷ்னல் ட்ரக் டி அடிக்ஷன் ஹெல்ப்லைனோட நம்பர் வைக்கிறேன். யாருக்காவது உதவிகரமாக இருக்குன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட பேசுனது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது புதிய சொல்யூஷன்ஸ், யாருக்காவது ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருக்கலாம், அவங்க சில டைம் இந்த மாதிரி ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகி அவங்களுக்கு வெளியே வர முடியாமல், ஒரு சொல்யூஷன் கிடைக்காம, யார்கிட்டையும் பேச முடியாமல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம போடுற ஒரு கண்டென்ட்டு, நம்ம போடுற ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சொல்யூஷன் அவங்களோட லைஃப்பை வந்து மாற்றும் அப்படின்னு நினச்சிச்சின்னா அப்படி மாற்றட்டும். நம்ம ஒரு சோலை சேவ் பண்ணுறது இந்த உலகத்துக்கு பண்ணுற மிகப்பெரிய தர்மமாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.